السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, நமது இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 1500ஆம் பிறந்த நாள் விழா உலகெங்கிலும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் கொண்டாடப்படக்கூடிய இந்த வேளையில் இங்கே இந்த திருப்பூர் பிலால் மஸ்ஜிதில் ஜும்மாவினுடைய உரையையே மீலாது ஷரீஃப் நிகழ்வாக அமைத்திருப்பது மிகவும் வரவேற்பிற்குரியதும் மகிழ்ச்சிக்குரியதும் உயர்வுக்குரியதும் ஆகும். இன்று இந்த மஸ்ஜிதிலே நாம் குழுமி இருக்கிறோம் என்றால் அதற்கான அடிப்படை காரணியாக அமைந்தவர்கள் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமுதாயத்தில் உயர்வான மாற்றத்தையும் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்தி மனிதர்களாக வாழ்வதற்குண்டான வழிவகையை சமைத்து தந்தவர்கள். இத்தகைய புரட்சியையும் எழுச்சியையும் உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் இதுவரை யாராலும் இவ்வளவு வீரியமாக ஏற்படுத்தப்பட்டது இல்லை என்பது வரலாறு. அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்று இரவும் நாம் பேச இருக்கிறோம். இஸ்லாம் இன்று 200 கோடி மக்களை உட்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பல்வேறு போதனைகளும் வழிமுறைகளும் வழிகாட்டுதல்களும் துணையாக நின்றது என்ற பொழுதிலும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்து தான் இவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது எனலாம். அதனால்தான் ஆண்டுக்கு கூட ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயரை வைத்தார்கள். நான் இதை விரிக்கவில்லை. ஆனால் அந்த ஹிஜ்ரத்திற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு செய்தியைத்தான் இன்றைய ஹுத்துபாவினுடைய உரையாக நான் இங்கே பேச இருக்கிறேன். ஹிஜ்ரத் என்பது ஏதோ நினைத்த மாத்திரத்திலே மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு போன ஒரு பயணம் அல்ல. அது மாறாக பல்வேறு ஆலோசனைகள் பல்வேறு திட்டங்களினுடைய அடிப்படையில் சரியான முறையில் திட்டம் வகுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்திற்கு முன்னோடியாக அமைந்தது எது என்றால் அகபா உடன்படிக்கை. இதை குறித்தெல்லாம் இந்த சமுதாயம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த அக்கபாவில் என்ன நடந்தது, யாரெல்லாம் அதில் பங்கு பற்றினார்கள்,
அந்த உடன்படிக்கை எப்படி அமைந்தது என்பது குறித்த ஒரு சிறு உரையை இன்ஷா அல்லாஹ் இந்த குதுபாவினுடைய உரையில் நான் அமைத்துக் கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, கடந்த காலத்திலே அரபுகள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவதற்கு முன்பாக பல்வேறு சந்தைகளையும் அவர்கள் கூட்டி அதிலே பொருள் ஈட்டுவார்கள். ஹஜ்ஜினுடைய காலத்திலே, ஹஜ்ஜினுடைய காலம் என்றால் அந்த காலத்திலும் எல்லா காலத்திலையும் ஹஜ்ஜு நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வையகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவும் ஹஜ்ஜு நடந்தது, உம்ரா இருந்தது, எல்லா காலத்திலும் இருந்தது. ஆனால் இப்படி இருக்கல, அது வேறு விதமாக இருந்தது. சிலைகளை வழிபட்டு கொண்டு அவைகளுக்கு அபிஷேகம் செய்து கொண்டுதான் அந்த வழிபாடுகள் எல்லாம் நடந்தது. ஆனாலும் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வேண்டி மக்கள் பல பகுதியிலிருந்து வருவாங்க. அவர்களை குறைஷிகள் கண்ணியப்படுத்துவார்கள், அவர்களுக்கான இட வசதிகளை செய்து தருவார்கள், அவர்களுக்கான உணவு தண்ணீர், என தண்ணீர் இல்லாத பகுதி அல்லவா அது, எனவே தண்ணீர் வசதிகளை எல்லாம் அழகான முறையில் அந்த காலத்திலேயே செய்து கொடுப்பார்கள் குறைஷிகள். இப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். பிரகடனப்படுத்திய பொழுது மக்கள் மன்றிலே ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்படுகிறது, குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு ஏற்படுகிறது. அபூ லஹப் எதிர்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையோடு பிறந்தவர், சாச்சா, அவர் எதிர்க்கிறார். குடும்பத்தில் பல எதிர்ப்புகள் இருந்தது, அதை அங்கீகரிக்காமல் பல பேரும் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம், வலீது போன்றவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை அந்த தலைவர்கள் காட்டினார்கள். கடும் போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் கேட்க இல்லை அப்படிங்கிறதுனால தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபும் அதை அங்கீகரிக்கவில்லை. இப்படி பல்வேறு போராட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த பொழுதிலும் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்க இல்லை. இப்போது அவர்கள் இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் போவது என்ற முடிவுக்கு வந்து, எந்த ஊருக்கு போவது, அபிசீனியாவுக்கு போவதா, யமனுக்கு போவதா என்றெல்லாம் பல ஆலோசனைகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். கடைசியாக அவர்கள் தேர்வு செய்தது தான் மதீனா ஷரீஃப். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ மதீனா மக்களை என்ன செய்யணும், சந்திக்கணும். அவர்கள் வருவார்கள், ஹஜ்ஜுக்குன்னு வருவாங்க. வந்து அவர்கள் தங்கும் இடமாக மினா தான் இருக்கும். மினாவில் அவங்க தங்குறாங்க. அப்படி மினாவிலே தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஹஜ்ஜுக்காக வந்திருக்கக்கூடிய மக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சையதுனா அலி நாயகம் சொல்றாங்க, நானும் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மினாவிலே தங்கி இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக, இந்த தாவாவுடைய பணியை, சத்தியத்தை எடுத்து போதிப்பதற்காக நாங்கள் போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். முதல்ல ஒரு குழுவை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதை போய் சந்திக்கிறது யாருன்னா சித்திக் நாயகம் தான், அபூபக்கர் சித்திக் நாயகம் தான். அவர்கள்ட்ட ஒரு பெரிய அறிவு இருந்தது. அலிநாயகம் சொல்றாங்க, ஹுவ நஸ்ஸாபா, அவர்கள் குடும்ப பாரம்பரியத்தை எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் இது யார், நீங்க யாரு அப்படின்னு ஒரு ஆளை கேட்டா, நான் உங்க வாப்பா பேர் என்ன, உங்க அத்தா பேர் என்ன, பாட்டன் பேர், ரெண்டு கேட்டா போதும். ஓ நீங்களா, உங்க அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, அவங்களுடைய சகோதரர், உறவு, மாமா, மச்சான், அத்தனையும் சொல்லுவாங்க. இப்படி குடும்ப பாரம்பரியத்தை, அந்த உறவுகளை தெளிவாக தெரிந்து வைத்தவர்கள் அவர்கள் என்பதால் நேரம் என்ன செஞ்சாங்க, அவங்க போனாங்க. போய் முதல்ல என்ன செய்வாங்க, நீங்க யாரு, நாங்க ரபியா கோத்திரம், நாங்க இந்த கோத்திரம், அந்த கோத்திரம்னு சொல்லுவாங்களே இல்லையா. ஓ நீங்க இவங்கெல்லாம், உங்க மாமா இவங்கல்ல, உங்க மச்சான் இவங்கல்ல, உங்க பெரியத்தா இவங்கல்ல, உங்க சின்னத்தா, அப்படின்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்களுக்கு இயல்பாக ஒரு ஈர்ப்பு ஏற்படுமா இல்லையா. நமக்கே தெரியாததெல்லாம் நம்ம குடும்பத்தை பற்றி அவ்வளையும் அத்துப்படியாக சொல்கிறார்கள் என்று பார்ப்பார்களா இல்லையா. இது உளவியல் தாக்குதல். இதற்கு பிறகு சைக்காலஜிக் அட்டாக். அவங்க போய் அதை போய் என்ன செய்து சொன்னதும் அவங்களுக்கு அப்படியே திக்பலமை அடைஞ்சிருவாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தான் இறைவனுடைய திருத்தூதர் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பலத்த நிலையில் எதிர்க்க மாட்டாங்க. ஒன்று அங்கீகரிப்பாங்க அல்லது கடுமையாக எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி சண்டைகள் சச்சரவுகள் வராமல் இருப்பதற்காக சித்திக் நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் அனுப்பிடுவாங்க. அவங்க தான் முதல்ல பேசுவாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். அந்த வருஷம்
எப்படியாவது ஒரு மதீனா ஷெரீஃபிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் கடைசியாக நாங்கள் போகும்பொழுது அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கோத்திரத்தார் மதீனாவிலிருந்து வந்திருந்தாங்க. இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் அவர்களிடத்திலே நாங்கள் போனோம். போய் அவர்களிடத்திலையும் மதீனாவில் உள்ளவங்களினுடைய உறவுகளையும் அபூபக்கர் சித்திக் நாயகம் பேசுவாங்க. அதற்கென்றே ஒரு தனி இல்மு அவர்களிடத்தில் இருந்தது. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாம் அவர்கள் இருந்தார்கள். யார்? சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையில் ஹஸ்ரஜ் கோத்திரம் அவுஸ் கோத்திரத்தாரை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு நபி என்று பிரகடனப்படுத்துகிறாங்க. நான் இறைவனுடைய திருத்தூதர். அரப், தான் யார் என்பதை அவங்க என்ன செய்யறாங்க, அங்க டிக்ளேர் பண்றாங்க. அந்த மதீனாவாசிகளாக இருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த 2 கோத்திரத்தாருக்கும் இவங்க சொல்ல சொல்ல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. நம்பிக்கை ஏற்பட்டு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக, நபியாக, திருத்தூதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி சீக்கிரம் வரல, இவங்க சீக்கிரம் வந்தாங்க. அப்படி வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. மதீனாவிலே யகூதிகள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. ஆனால் அவர்களை விட அரபுகள் என்று சொல்லக்கூடிய இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் தான் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். இடையிடையே இந்த யூதர்களுக்கும் இந்த அரபுகளுக்கும் இடையில சண்டை வந்துடும். சண்டை வரும் பொழுது எண்ணிக்கையிலும் அதிகமாக இவர்கள் இருப்பதால் இவங்களுடைய கை ஓங்கும். யார்? இந்த அரபுகள், அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாருடைய கை ஓங்கும். அப்ப இவங்க சொல்லுவாங்க, இந்த யூதர்கள் சொல்லுவாங்க, ஏன்னா யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லையா, தௌராத் வேதத்தை படிச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுறாங்க. பனு இஸ்ரவேலர்களை வந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே வேதம் படித்தவர்கள், அவர்களுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, சிலை வணக்கம் இல்லை, ஷிர்க் இல்லை. இந்த நிலையிலே அவங்க சொல்லுவாங்க, நீங்க எங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த அரபுகளை பார்த்து, அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாரை பார்த்து எங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இறுதி நபி வரக்கூடிய காலம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள், அவங்க பிறந்துட்டாங்க, பிறந்திருப்பாங்க இது வரைக்கும். அவங்க கொஞ்ச நாளையில வெளியில வந்துருவாங்க. அவங்க யாருங்கிறது தெரிந்துரும். அப்படி தெரிந்த போது நாங்கள் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களோடு பின்பற்றி உங்களை ஒரு கை பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி யூதர்கள் சொல்லுவானோ, ஏன்னா அவங்க வேதத்தில் ரசூலுல்லாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாவோடு வந்து நாங்கள் உங்களோட என்ன செய்வோம், நுகாத்திலுக்கும், உங்களோட போராடுவோம். அவங்க வந்துட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்கள யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட இறுதி நபி வர இருக்கிறாங்க, அவங்களோட நாங்கள் வந்து உங்களை ஒரு கை பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க இறுதி நபி இறுதி நபின்னு அடிக்கடி சொல்கிறாங்களே, யார் அந்த இறுதி நபி என்பதை பற்றி இந்த மதீனாவாசிகள்லாம் கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, எங்கே எது எது கொஞ்சம் கொஞ்சம் அந்த தெரிஞ்ச, ஏற்கனவே அந்த யூதர்களோடு சில பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கலுக்கு சில பேர்கிட்ட இருக்கு. சண்டையும் போட்டுக்கிடுவாங்க, கொடுக்கல் வாங்கல் நடக்கும். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன செய்வாங்க, ரசூலுல்லாவை பற்றி உண்டான செய்திகளை யூதர்கள்ட்ட பெற்றுக்கிட்டாங்க. அப்படி விளங்கி வச்சிருந்ததுனால இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் முதலாவதாக பார்க்குறாங்க. அந்த யூதர்கள் என்ன சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் பூரா அந்த இவங்கள்ட்ட இருக்கு. அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்று தௌராத்திலே இருக்குது, அது அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அது இவங்கள்ட்ட இருக்குது. அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அது இவங்கள்ட்ட இருக்குது. அவர்களுடைய மென்மையான பேச்சு, அழகான உச்சரிப்பு, அழகு, தோற்றம், அன்பு, கருணையான பேச்சுக்கள், இவைகள் எல்லாம் இவர்களை ஈர்த்தது. இவர்கள் தான் அந்த நபி, இவர்கள் தான் அந்த நபி என்று சொல்லிட்டு இவங்க அவங்களுக்குள்ள பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? லா தஸ்பிகுனா இலைஹி யஹூத், அரபுகள் எங்க வாங்க, அந்த யூதர்கள் நம்மளை எச்சரித்துக்கிட்டு இருந்தானா இல்லையா, இறுதி நபியோட வந்து உங்களோட நாங்கள் போராடுவோம், உங்களை அடக்கி ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இறுதி நபி இவங்க தாங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா அதற்கான அடையாளங்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ அத்தனையும் இவங்கள்ட்ட இருக்கு. எனவே இவங்களை நம்ம ஈமான் கொள்ளணும். யாருக்கு முன்னால் ஈமான் கொள்ளணும்? அந்த யூதர்கள் ஈமான் கொள்றதுக்கு முன்னால் நம்ம ஈமான் கொண்டுறணும். இல்லைன்னா அங்கே ஈமான் கொண்டு நம்மளை அடிக்க வந்துருமாயுமே. அதனால இந்த யூதர்களை ஒரு வழி பார்க்கணும் என்பதற்காக இவர்களை நாம் என்ன செய்யணும், யூதர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்பாக
நாம் ஈமான் கொண்டு விடுவோம் என்று ஈமான் கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதான் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அன்சார் என்று பெயர் வைத்தார்கள். நீங்கள் தனித்தனி குழுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பெயராக நான் அன்சார் என்று பெயர் சூட்டுகிறேன். சம்மாஹுமுல் அன்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள் என்று பெயர்களை வச்சாங்க. அருமையான பெருமக்களே, இது நடந்து உடனே என்ன செஞ்சிடல, ஹிஜ்ரத்லாம் தொடங்கிறதில்ல. அதற்கு அடுத்த வருஷம், இதற்கு இடையிலேயே தன்னுடைய ஒரு தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய தூதரை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அங்கு சென்று மார்க்கத்தை எடுத்து போதிக்கிறாங்க. அவங்களுக்கான வழிவகைகள், இடங்கள், எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அன்சாரிகள். இப்போ அடுத்த வருஷம் வந்துருச்சு. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது சையதுனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இளைஞர் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹை பற்றி சொல்லப்பட்டதும் எனக்கெல்லாம் அவங்கள பார்க்கணுன்னு ஆசை அதிகமாயிடுச்சு. அல்லாஹ் நமக்கும் கனவிலே அவர்களை காட்சி தருவானாக. அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது. நாங்கள் அது வரைக்கும் ரசூலுல்லாஹை பார்த்தது இல்லை. அவங்கள பார்க்கணும் என்பதற்காகவே ஒரு குழு நாங்கள் தயாராக இருந்தோம். அதற்காகவே ஹஜ்ஜுக்கு வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தோம். அப்படி வந்தபோது எங்களுக்கு அல் பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வயசில் மூத்தவங்க, எங்களுக்கு லீடராகவும் அவங்க தான் இருந்தாங்க. அவங்களுடைய தலைமையில் நாங்கள் வந்தோம். வந்ததும் நேரம் மினாவுக்கு போகாமல் மக்காவுக்கு நாங்கள் போனால் முதல்ல மினாவில் போய் தங்குவோம். அங்கே டெண்டுகள் இருக்கும், அங்கே நாங்கள் தங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் மஸ்ஜிதுக்கு வருவோம், எங்கே ஹரம். ஆனால் நாங்கள் நேராகவே இப்போ வந்துட்டோம். ஏன்னா எங்களுடைய ஆவல் எல்லாம் அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் விசாரித்தோம். மென்மையாக விசாரித்த போது அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே அவங்களுடைய சாச்சா அப்பாஸ் நாயகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றதும் நாங்கள் அங்கே போனோம். போய் சந்தித்து அப்போதுதான் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம். அப்போது அவர்கள் சொன்னாங்க, இந்த இடம் நம்ம சந்தித்து பேசுவதற்கான உகந்த இடம் இல்லை, இங்கே பேச முடியாது. ஏன்னா இங்கே எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. அபு ஜஹில், உத்துபா, ஷேபா எல்லா லீடர்ஸும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது. அதனால் நீங்கள் போய் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கம் எல்லாத்தையும் முடிங்க. முடிச்சிட்டு இன்ன நாள் இன்ன நேரத்தில் அகபா என்ற அந்த இடம் இருக்கிறது இல்லையா, அந்த அகபாவுக்கு நீங்கள் வாங்க. அதற்கான நேரம் எப்படின்னு கேட்டால் நடுநிசையில் எல்லாரும் தூங்குற நேரத்தில் வாங்கன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா விவகாரம் ஆயிடக்கூடாது. அந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்ட பேர் 73 பேர் நாங்கள் சென்றோம். எங்களில் 71 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். ஒன்று உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இன்னொன்று அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 2 பேரும் நாங்கள் என்ன செய்தோம், 2 பெண்கள் அதில் இருந்தாங்க. 71 ஆண்கள், மொத்தம் 73 பேர் நாங்கள் கலந்து கொண்டோம். அப்பாஸ் நாயகமும் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சாவும் இருக்கிறாங்க. இப்போது எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. முதல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பேசுனாங்க, இந்த பாருங்கப்பா, இவங்களை நாங்கள் உங்களோட அனுப்பி வைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, கூப்பிட்றீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போனால் இவங்களுடைய பிரச்சாரத்தில் என்ன போதிக்கிறாங்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? ரெண்டாவது, நீங்கள் அவங்கள பாதுகாப்பீங்களா? இதற்கெல்லாம் நீங்கள் உத்தரவாதம் தந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம், அனுப்புவோம், இல்லைன்னா அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கராராக பேசுகிறாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது வந்தவங்களுக்கு. அப்போ சையதுனா பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் தக்கல்லம், நீங்கள் பேசுங்க நாயகமே, நீங்கள் பேசுங்க என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பித்தாங்க. கனிவோடும் அழகோடும் அமைதியோடும் அருமையாக பேசினாங்க. நான் யார் என்று சொல்லிவிட்டு திருக்குரானினுடைய வசனங்களை அருமையாக ஓதி காட்டுறாங்க. அல்லாஹுடைய ரசூல் வசனங்களை ஓதுனா எப்படி இருக்கும், அவ்வளவு இனிமையாக ஓதி காட்டினார்கள். அப்படியே கால் தாழ்த்தி சொக்கி கேட்குறாங்க அவங்கெல்லாம். கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் உங்களோடு வர்றேன், மதீனா ஷெரீஃபுக்கு உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன். அப்படி வந்தால் நீங்கள் என்னை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்க வேண்டும் தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவி மக்களையும் நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அப்படி என்னை பாதுகாக்கணும். உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த தீனுக்காக நீங்கள் செலவழிக்கணும். உங்களுடைய கஷ்ட நிலையிலும் சரி, செல்வ நிலையிலும் சரி, வசதி இருந்த போதும் வசதி குறைவாக இருந்த போதும் எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் செலவழிக்கணும். அதற்கு தயாராக இருக்கணும். விமர்சனங்களை கொண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது. யாராவது விமர்சனம் பண்ணால் அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அஞ்சக்கூடாது.
அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களுடைய இந்த பயணத்தை நீங்கள் தொடரணும் என்றெல்லாம் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா என்று சொன்னதும் முதலாவதாக இந்த தலைமை ஏற்று வந்த சையதுனா பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு தஆலா கூட கையை பிடிக்கிறாங்க. நாம் யா ரசூலல்லாஹ், இது மட்டுமல்ல நாயகமே, உங்களுக்காக எங்களுடைய உயிரையும் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்காக நீங்கள் சொன்னது மாத்திரமல்ல, உங்களுக்காக எங்களுடைய உயிரையும் நாங்கள் தருவோம் என்று சொல்லிட்டு இன்னொரு நிபந்தனையை நாங்கள் வைக்கலாமான்னு கேட்குறாங்க அன்சாரிகள். நீங்கள் இவ்வளவு சொன்னீங்க நாயகமே, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதையும் தாண்டி எங்களுடைய உயிர் இந்த தீனுக்காக வேண்டும், உங்களுக்காக தரப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் சித்தம், தயார். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கலாமா நாயகமே, சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு வேறு இடங்களுக்கு நீங்கள் போகலாம், ஆனால் எங்களோட தான் இருக்கணும். நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி நீங்கள் மக்காவை உங்களுடைய ஊராக எடுத்து வரக்கூடாது, உங்கள் ஊராக மதீனாவாயிடணுங்கிறாங்க. எங்களோடையே நீங்கள் இருக்கணும், எங்களோடையே நீங்கள் எங்கே வரும், எங்கு சென்றாலும் எங்களை அழைத்து செல்ல வேண்டும், மதீனாவே உங்களுடைய ஊராக இருக்க வேண்டும் என்பது போன்ற கருத்தை சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். அங்கீகரிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாரோடெல்லாம் உறவு வைத்திருக்கிறீர்களோ, எந்த குழுவோடு எந்த கோத்திரத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்களோடு நானும் தொடர்பு வைத்துக் கொள்வேன். யாரோடு நீங்கள் பகைமை காட்டுகிறீர்களோ அவர்களோடு நானும் பகைமை காட்டுவேன் அப்படின்றதும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இந்த வார்த்தைகள்லாம் விவரிக்கிறதுக்கு உண்டான இடம் இது, நேரம் அல்ல இது, இடம்தான், நேரம் அல்ல இது. ஏன்னா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது. ஊத்தித்து ஜவாமி அல் கலீம், வார்த்தைகளினுடைய மொத்த சேகரமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சமாக சொல்லி நிறைய விளங்க வைப்பேன் என்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது, சின்ன விஷயம் அல்ல இது. இந்த தீன் உலகம் முழுவதும் செல்வதற்கான அடிப்படையான தளமாக அந்த அகபா அமைந்தது. எனவே அப்படிப்பட்ட இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் யாரோடு உறவு கொள்கிறீர்களோ, யாரோடு இணைந்திருக்கிறீர்களோ, சுல்ஹாக இருக்கிறீர்களோ, சலாமத்தாக இருக்கிறீர்களோ அவர்களோடு நானும் சலாமத்தாக இருப்பேன். யாரோடு நீங்கள் பகைமை காட்டுகிறீர்களோ அவர்களோடு நானும் பகைமை காட்டுவேன் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சொன்னாங்க, உங்களிலிருந்து 12 பேர் நான் லீடராக அமைப்பேன். 12 பேர் எப்படி தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவாரியூன் என்று இருந்தாங்க, உற்ற பாதுகாவலர்கள், தோழர்கள் என்று ஹவாரியூன் குர்ஆன் பேசுகிறது. அந்த ஹவாரியூன் மாதிரி 12 பேரை நான் உங்களிலிருந்து தயார் செய்வேன். உங்களுடைய கவும்களை நீங்கள் முழுமையாக, உங்களுடைய கூட்டத்தாரை நீங்கள் பாதுகாப்பது, பொறுப்பேற்பது, தீனுக்கு கொண்டு வருவது எல்லாம் உங்களுடைய வேலை. எப்படி பணிகளை ஒப்படைக்கிறாங்க நீங்க பாருங்க. சாதாரண ஒரு திட்டம் அல்ல அது, எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இது, பிரம்மாண்டமானது இல்லையே. இன்னைக்கு 200 கோடி பேர் அந்த ப்ராஜெக்டினுடைய அடிப்படையில் இந்த தீனை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் நீங்க நினைத்து பார்க்க முடியுமா? ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சரி நாயகமே என்றார்கள். சையதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ராஃபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, மேலே சொன்ன அந்த பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு தஆலா, உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு ரபீ, அப்துல்லாஹ் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, அல் முன்தி இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு கைதம் ரலியல்லாஹு தஆலா, அபுல் ஹைதம் இப்னு தைஹான் ரலியல்லாஹு தஆலா. 12 பேர். இந்த 12 பேரை நாங்கள் சொல்றோம்னா அதெல்லாம் தபர்ருக், அந்த பேரை சொல்றதுக்கே நம்ம நாவுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிரையே கொடுக்க வந்தவர்கள் இல்லையா? அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்கு மிக தகுதியான இடம் மஸ்ஜிதுகள். எனவே 12 பேர் நான் சொல்லிட்டு போயிடலாம். இந்த 12 பேரை நீங்க ஒன்றும் மனப்பாடமாக்க போறதும் இல்லை, நானும் மனப்பாடமாக்கி வைக்க இல்லை. ஆனால் பார்த்து தான் நான் சொல்றேன். ஆனால் அது உச்சரிக்கப்படணும். இது இறைவனுக்கு பிரியமாக இருக்கும், அவனுடைய ஹபீபுக்கும் இது பிரியமாக இருக்கும் அந்த பெயர்கள் சொல்வதினால். ஏன்னா அவங்களுடைய தியாகம் அப்படிப்பட்டது. அருமையான பெருமக்களே, இதுல ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 9 பேர், அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 3 பேர். எல்லாம் முடிந்ததும் நடுநிசையில் இது ஒப்பந்தம் நடக்குது. திடீரென்று ஒரு ஒப்பாரி சத்தம், ஓ பயங்கரமான சத்தம் கேட்குது. பயந்துட்டாங்க வந்தவங்களாம், என்ன இது இப்படி ஒரு சத்தம் வித்தியாசமாக கேட்குது அப்படிங்கும்போது
சல்லல்லாஹு ஒன்றும் பயப்படாதீங்க, இது இப்லீஸினுடைய ஓலம் என்றார்கள். இஸ்லாம் பிரகாசிக்க போகிறது என்பது அவனுக்கு தெரிகிறது. அவனுடைய ஓலம், அவன் ஓலமிட்டு கொண்டு கதறிக்கொண்டு செல்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உடன்படிக்கையோடு இந்த 73 பேர் மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வீடுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியே பேசப்பட்டது. அந்த ஹதீதுகளில் வருது பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படாத வீடுகளே இல்லை. எந்த வீட்டிலேயும் கண்மணி நாயகத்தை பற்றி பேசப்பட்டது. நம் வீடுகளில் பேசப்படுகிறதா? பேசப்பட வேண்டும். அவர்களை பற்றி பேசப்படாத வீடு வீடு அல்ல சகோதரர்களே. கண்மணி நாயகத்தினுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு எட்டும், ஒவ்வொரு நடையும் இபாதத், அது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியது. அவர்களை பார்த்து நீங்கள் நடங்கங்கிறான். அவங்க சொன்னதை கேட்டு நீங்க நடங்க. அவங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல், உஸ்வத்துன் ஹசனா. நீங்க எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்களை பாருங்கள் என்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உடன்படிக்கையை எப்படியெல்லாம் பெருமக்கள் பாதுகாத்தார்கள் என்பதற்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. ஒரு தகவலை நான் சொல்லுவேன், அதோடு நேரமும் சரியாயிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா, இந்த 12 பேர் சொன்னோம் இல்லையா, இந்த 12 பேர்ல சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு ஆள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப் வந்துட்டாங்க. பத்ர் யுத்தம் நடந்தது, உஹது யுத்த களம். இந்த உஹது யுத்த களம் முடிந்ததற்கு பிறகு உஹது யுத்த களத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. 70 முஸ்லீம்கள் ஷஹீதானார்கள். இப்ப எல்லாரும் அங்க பிரிந்து போய் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த சஅத் இப்னு ரபியை யார் பார்த்துட்டு வர்ற ஆளை, இங்க ஆளை காணமே, அவங்கள யாராவது பார்த்துட்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு சஹாபி எழுதுறாங்க. சரி நாயகமே, நான் போயிட்டு வர்றேன். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் போயிட்டு வர்றேன். போங்க, அவங்களை நீங்க பார்த்தா என்னுடைய சலாம சொல்லுங்க. சலாம சொல்லிட்டு கைஃப தஜிதுக, உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நான் கேட்டதாக கேளுங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க புரியணும், அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்களா மௌத்தா இருக்கிறாங்களான்னு தெரியல, என்ன நிலையில் ஆளை காணோம். ஆனா அவங்கள மட்டும் பர்டிகுலரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க நுகபாக்கள் நகீபுகள்ல 12 நகீபுகள்ல உள்ள ஒரு ஆளு. அவங்கள நீங்க போய் பார்த்து என்னுடைய சலாமை எத்தி வைத்து உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு வாருங்கள் என்கிறார்கள். என்ன புரிகிறோம் தோழர்களே, கொஞ்சம் யோசிங்க. அப்போ அவங்க உயிரோட தான் இருக்கணும், கேட்டுட்டு வாங்கன்னா அவங்க வர முடிய, அவங்கள கொண்டு அழைத்து கொண்டு வர முடியாத சூழல்ல இருக்கணும். புரியுதா? அப்ப எந்த அளவிற்கு நுட்பமான ஞானம் உடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. இதை விரித்து பேச முடியல. நேராக அவங்க தேடி 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 பார்த்தாங்க, இல்லை. ஒரு ரிவாயத்தில் வருது, திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக சொன்னாங்க, போங்க அங்கதான் இருக்கிறாங்க, பார்த்துட்டு வாங்கன்னு. பார்த்தா அவங்களுடைய உடம்பிலே பல காயங்கள் பட்டு 80 காயங்கள், வாளால் குத்தப்பட்டது, ஈட்டியால் குத்தப்பட்டது, அம்பாலி எய்யப்பட்டது என்று 80 காயங்கள். காயங்களோடு இரத்த சகதியில கிடக்கிறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, உயிர் பிரிய நிலையில இருக்கிறாங்க. கண்டுக்கிட்டாங்க. கண்டுட்டு கேட்டாங்க, யா சஅத் இப்னு ரபீ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ரியுக ஸலாம் யுக்ரியு அலைக ஸலாம், உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அவங்க வயக்கூலு லக கைஃப தஜிது, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஸைத், என்னுடைய சலாம ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்றி வைங்க. திருப்பி பதில் சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு சுவன தென்றலை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், சுவனத்தினுடைய தென்றலை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அதையும் நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இல்ல நீங்க எப்படி இருக்கிறீங்க? சுவனத்தினுடைய வாடையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த தென்றலை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய தோழர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது, அப்படி ஒரு உடன்படிக்கை நாம் செய்திருக்கிறோம். ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க, ஒஃபீக்கும் ஐனுன் தத்ரஃப், உங்க கண் இமை அப்படியே லேசா அசைறதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உயிர் போக போகுது. கடைசியாக கண்களில் இருந்து தான் உயிர் பிரியும். நீங்க பார்த்துருக்கிறீங்களா, மௌத்தாயிட்டா அந்த கண் அப்படி மேலே தான் இருக்கும், அந்த ரூஹு போறத கண்கள் பார்க்குமா.
இப்படி மேலே கண்ணு, அப்போ அந்த கண்ணை கசக்கி மூடுவாங்க இல்லையா, கண்ணை அப்படி தேய்ச்சி விட்டுருவாங்க, அப்படி மூடிடுவாங்க, இல்லைன்னா அப்படி திறந்தே இருக்கும். அப்போ கடைசியாக உங்களுடைய ரூஹ் பிரியும் நேரத்திலும் கூட கண்மணி நாயகத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நம்முடைய தோழர்களிடத்திலே சொல்லுங்க. அப்படி நீங்க ஏதாவது அதில் தவறு செய்தால் லஅுதுரலக்கும், அல்லாஹ்விடத்தில் நீங்க தப்ப முடியாது, தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். தன் உயிர் பெரிய அதை சொல்லிட்டு ஃபராஹ அவங்க ரூஹ் பிரிஞ்சிருச்சு. அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை இந்த பெருமக்கள் எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள், காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அற்புதமான சான்றாக அமைகிறது. இதே மாதிரி ஒவ்வொரு சஹாபியும், குறிப்பாக இந்த 12 நுகபாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 12 தலைவர்களும் தங்களுடைய கௌம்களை எப்படி வழிப்படுத்தி இருந்தார்கள், ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள், தர்த்தீபு செய்திருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அவ்வளவு அழகு, அவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளவு பெரிய முயற்சி. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே எதையும் செய்வதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் என்று அவர்கள் பறைசாற்றக்கூடியவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் திகழ்ந்தார்கள். அதன் காரணத்தினால் இந்த சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் ரது அன்ஹு, ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் வேணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேணும், இறைவனுடைய பொருத்தம் வேணும். இந்த மூன்றில் 3வது இடத்தில் இருப்பது எது தெரியுமா? சொர்க்கம்தான். 3rd ரேங்க் தான் சொர்க்கம், 2nd ரேங்க் நரகத்தை விட்டு பாதுகாப்பு, 1st ரேங்க் அல்லாஹுடைய அருள், பொருத்தம், ரிலா. இந்த பொருத்தம் நமக்கு இருக்கிறதா தெரியாது. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக, நம்முடைய சந்ததிகளை பொருந்திக் கொள்வானாக. ஆனால் சஹாபிகளுக்கு இருக்கிறதா? இருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொன்னான் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்கிறார்கள். நீங்கள் உஹது மலை அளவிற்கு நன்மைகள் செய்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும், உஹது மலைங்கிறது எவ்வளவு பெரிய மலை, எவ்வளவு பெரிய வெயிட்டா இருக்கும், அந்த அளவுக்கு நீங்க செய்தாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு பிடி அளவுக்கு செய்ததற்கு நிகராக ஆகாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிகளை குறித்து நாம் இன்னைக்கு எப்படி எல்லாமோ விமர்சனங்கள் சஹாபிகளை குறித்து ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. அல்லாஹுவே பொருந்திக் கொண்ட அந்த சஹாபிகளை விமர்சனம் செய்ய முடியுமா? அதுக்கு மேல ஒன்று இருக்கான்னு, ரிலாவுக்கு மேல ஒன்று இல்லை. ரலியல்லாஹு அன்ஹும், நான் பொருந்திக் கொண்டேன்பா, நீ எப்படி விமர்சனம் செய்யலாம் என்று அல்லாஹ் கேட்க மாட்டானா? எனவே இதையெல்லாம் உணர்ந்து நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் மிகுந்த பிரியம் உடையவர்களாக நம்முடைய இதயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்று குறிப்புகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி சிறந்த சிந்தனையாளர்களாக, குறிப்பாக ஆஷிக்குர் ரசூல்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என வேண்டி, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை அங்கீகரித்து நம் இதயத்தில் ஆழமாக மஹப்பத்துர் ரசூலை இணைத்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்யா ஆகிரத்தினுடைய பாக்கியங்களையும் நமக்கு நிறைவாக தந்தருள் அளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.